வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஒரு வழியாக வந்துட்டேன் திரும்பி. இன்றைக்கி வந்துட்டு பாண்டிச்சேரி ரைடு போகிறோம், பைக் ரைடு. மார்னிங் கிளம்பி இப்போ வந்து செங்கல்பட்டில் இருக்கோம். ஸோ இங்கே ஒரு டீயை போட்டுட்டு அப்படியே பாண்டிக்கு போக வேண்டியதான். நடுவில் ஏதாவது ஒரு சில பிரேக்கு போட்டு ஏதாவது சீனிக் வியூ இருந்துச்சுன்னா அப்படியே கிளிம்ஸ்லாம் போட்டு அது வீடியோவில் காமிக்கிறேன். vlog பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நைட்டு பாண்டியில் ஸ்டே, நாளைக்கு காலையில் திரும்பி பைக்கில் திரும்பி ரிட்டன். எஸ், ஸோ vlog பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், என்ஜாய் த vlog. Few moments later. திண்டிவனம் வந்தாச்சு. இன்னும் 30 கிலோமீட்டர்ஸ் பாண்டிச்சேரி. அங்கே போய்ட்டு அவ்வளோ மஜா தான். தாண்டி போகிறோம், வெயிட் பண்ணுறோம். பாண்டே லெட்ஸ் கோ டு பாண்டே. ரெசார்ட் வந்தாச்சு. பாண்டிச்சேரி வந்து ஆரோவில்லில் இருக்கிற ரெசார்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. செமையாக இருக்குது என்ட்ரன்ஸு. ஸோ ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே ஃபென்ஸ் வச்சு மரம்லாம் வச்சு நேலாக இருக்குது வெயிலுக்கு. அதுக்கும் வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து ஆரோவில்லில் இருக்கும். ஆரோ கேஃபேக்கு வந்து போகலான் இருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடல, பசிக்குது. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ ரூமில் போய் செக்இன் பண்ணோம். ரூம் வந்து 12 o'clock தான் வந்து செக்இன்ட்டாங்க. அதனால் வந்து 12 o'clock செக்இன் பண்ணோம். நாங்கள் இப்போ எந்த ரெசார்ட்டில் இருக்கோம்னா மேங்கோ ஹில் அப்படின்னு சொல்லிட்டு ஆரோவில் ரோட்லேயே இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ், நான் உள்ள ரெசார்ட் உள்ள செக்இன் பண்ண அப்புறம் ரெசார்ட்டோட ஓவர்வியூ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஆரோ கேஃபே போகிறோம். ஆரோ கேஃபே ஓப்பனில் இருக்கான்னு தெரில. ஆரோ கேஃபே இருந்துச்சுன்னா ஆரோ கேஃபேயில் போகிறோம். இல்லைனா அந்த ஆரோவில் ரோட்டில் வேறு என்ன நல்ல கேஃபே இருக்கும் அங்கே போய்ட்டு நல்லா சாப்பிட போகிறோம். மக்களே, நான் சொன்ன மாதிரியே ஆகி போச்சு. ஆரா கேஃபே வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. அதனால் இப்போ ஆரா கேஃபே போல். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரா கேஃபே. போர்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. எஸ்தட்டிக்காக வச்சுருக்காங்க. ஆரோ கேஃபே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இதே ஆரோவில் ரோட்லேயே ஆரோ கேஃபேக்கு கொஞ்சம் முன்னாடியே வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இப்போ உள்ளே போகிறோம். போயிட்டு ஃபுட்டு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குளுன்னு லெமன் மொஹிட்டோ. ஆல்மண்ட் கூல் காஃபி சூப்பர். அப்படியே சும்மா காஃபி அப்படியே தங்க அடியுது. ட்ரை பண்ண செமையாக இருக்கு. காஃபி அடிக்குது. மண்டேக்கு போய்ட்டு எவ்வளோ உச்சாணி கொம்பு தொட்டுட்டு வருவான் பாரு. ட்ரை பண்ண கமான். தங்க நடிப்பான் இருப்போம் மண்டல. தங்க நடிச்சானா இல்லையா?
கார்லிக் பிரெட்ஸ். நாங்கள் நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து பென்னே அரபியத்தா பாஸ்தா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் டிஷ்ஷஸ். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக பென்னே அரபியத்தா ரெட் சாஸ் பாஸ்தாவில் வந்துட்டு இந்த டேங்கினஸ் இருக்கும், இந்த புளிப்பாக ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அந்த டொமேட்டோட இது. அது மட்டும் இதில் கொஞ்சம் குறவாக இருக்க மாதிரி இருக்குது. பட் மற்றபடி இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது எல்லாமே ஒர்த்து செம்மையாக இருந்துச்சு. கார்லிக் ப்ரெட்டாக இருக்கட்டும், ஆல்மண்ட் காஃபியாக இருக்கட்டும், கோல்ட் காஃபியாக இருக்கட்டும், ஒரல்ஸ் லெமன் மொஹிட்டோவாக இருக்கட்டும், எல்லாமே செம்ம வெளியே சாப்பிடுவேன். ஸோ இது மட்டும்தான். பட் இதுவுமே டேஸ்ட் வைஸ் குட். ஸோ ரூம் வந்து செக்இன் பண்ணியாச்சு. ஜம்முன்னு ஒரு குளியலை போட்டு வச்சு ஸ்விம்மிங் பூலில் நம்ம சும்மா அந்த அடிக்கிற வெயிலுக்கு ஜம்முன்னு ஸ்விம்மிங் பூலில் இறங்கி சில்லுன்னு ஒரு குளியல் போட்டுட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆகி இப்போ ரூமில் வந்து இருக்கோம். ஸோ நான் ரூமை காமிக்கிறேன் பாருங்கள், ஒர்த்து இது. அண்ட் இந்த ரெசார்ட் வந்து பேர் வந்து மேங்கோ ஹில் ரெசார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆரோவில் ரோட்லேயே இருக்குது. விச் இஸ் அ ஃபேமிலி ரெக்கமெண்டட் ரெசார்ட். நல்லாயிருக்கு. ஃபுல்லாக ஃபேமிலி தான் இருக்காங்க. லைக் குழந்தையோடு வரவங்க, லைக் கப்புள்ஸு அந்த மாதிரி தான் இருக்காங்க. டீசெண்டாக இருக்குது. நான் அப்படியே நாங்கள் புக் பண்ண ரூம் காமிக்கிறேன் பாருங்கள், ஜம்முன்னு இருக்குது. இப்போ வந்து ஹோப் கேஃபே வந்திருக்கோம், விச் இஸ் லொக்கேட்டட் இன் ஒயிட் டவுன் பாண்டிச்சேரி. இங்கே வந்துட்டு டின்னர் அப்படியே ஒரு ஈவினிங் போல் அப்படியே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஹேப்பனிங்காக இருக்குது, செம்ம வைப்பு. நான் வெளியே போனோன்னு காமிக்கிறேன். இப்போ வந்து ஹோப் கேஃபே உள்ளே இருக்கும். ஸோ ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே வெளியில் போய்ட்டு ஒரு வாக்கு, அப்படியே ராக் பீச்சு, அப்படியே ஃபுல்லாக ஒயிட் டவுனை சுற்றி சும்மா ரவுண்ட் அடிக்கலான் இருக்கோம். நல்லா ஹேப்பனிங்காக இருக்குது. இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா நெட்டல்லா காஃபியும் அண்ட் ஏபிசி பூஸ்டர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். வந்துருச்சு ஃபுட். ஹோப் கஃபேல வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு, கிளம்பிட்டோம். அங்கே வந்து கேமரா அலோவ் இல்லைன்ட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து ஃபுட்டை மட்டும் கேப்சர் பண்ணிவிட்டு காமிச்சோம். ஸோ இப்போ வந்துட்டு இங்கே வந்து பாண்டிச்சேரியில் அதே ரோட்லேயே வந்து இது இருக்குது, மியூசியம் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு செல்ஃபி மியூசியம்ன்ற மாதிரி லைக் இனிமேல் தான் போய் பார்க்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ பே பண்ணியிருக்கோம், எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். டிக்கெட் எவ்வளோ சொன்னாங்க?
ஸோ பர் டிக்கெட் வந்து 295. இங்கே வந்து லைக் அந்த பேக்ஸ் வச்சு ஸ்டாச்சுலாம் வச்சுருக்காங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி செல்ஃபி பாயிண்ட்ஸ் பாருங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செமையாக பண்ணியிருக்காங்க. டக்குனு யாரும் நிஜமாக ஆர்டர் பண்ணுவாங்க. இது ஒரு சாய்பாபா சரியா? ஜீசஸ் நான் மோனா, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கியா? வீட்டில் கேட்டதா சொல்லு, சரியா? ஆக்சுவலாக செம்மையாக பண்ணியிருக்காங்க கைஸ். அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்கு கொஞ்சம். டக்குன்னுலாம் நான் திரும்பி பார்த்தோன்னா அப்துல் கலாமே உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்குது. டக்குன்னு நிஜமாக நம்பவே முடியல. இன்ஃபேக்ட் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா சாய்பாபா, மதர் தெரசாலாம் க்ளோஸ்அப்பில் இருந்து பார்க்கும்போது அப்படியே பங்கமாக இருக்குது. அப்படியே இருக்குது பாருங்கள். எனக்கு டக்குன்னு ஒரு செகண்ட் அப்படியே கண்ணு கிண்ணு சிமிட்டுருவாங்களோன்னு பயமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா எம்எஸ்டி கொஞ்சம் கம்மியாக இருக்காதுல்ல. இங்கேயும் அதே தான். இது இந்தியா மட்டுமா இல்லை? இது ஓகே, தமிழ்நாடு இந்தியா மட்டும். இங்கே கண்ணே சிமிட்டுறாருமா. இங்கே பேர் மோட்டர் சென்சார் வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஜாக்கி ஜான். கொஞ்சம் தோனி தான் கொஞ்சம் செஞ்சு விட்டாங்கப்பா. லைட்டாக தோனி மாதிரியே இல்லை, ரொம்ப ஒல்லியாக இருக்க மாதிரி இருக்கு தோனி. அமிதாப் பச்சன் இந்த ஹைட்டாக இருப்பார் வா. இல்லை நல்லா ஹைட்டு. எம்ஜே, மைக்கேல் ஜாக்சன். நெக்ஸ்ட்டு வந்து அதே ஒயிட் டவுனில் கிராஃப்ட் பஜார்ன்ற பிளேஸ் பண்ணோம். இது வந்து ஃபுல்லாக கடை வரிசையாக ஹேண்ட்பேக்ஸு, செப்பல், இது மாதிரி டாய்ஸு நிறைய இருக்குது. வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். மற்ற இடத்துல இல்லாத ஜனம் பீச்சில் இருக்குங்க. பீச்சுக்குள்ளே நுழையிறோம், அவ்வளோ க்ரௌடு. கொச்ச 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 கொச்சன்னு இருக்குது. அப்படியே கல 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 கலன்னு சவுண்டோட ஒரு மாதிரி வைபாக இருக்குது. அப்படியே நல்லாயிருக்கு. டின்னர் முடிச்சாச்சு ஹோப் கஃபேல. அங்கே முடிச்சுட்டு அப்படியே ஒரு வாக்கு போடலான்னு ராக் பீச் வந்திருக்கோம். அதுதான் இப்போ அப்படியே ஒரு வாக் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி வண்டி எடுத்துகிட்டு ரூம் போயிட்டு நைட் இன்றைக்கி பாண்டியில் ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் அப்படியே சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே கிளம்புற மாதிரி.
கைஸ், இந்த ரெசார்ட் வந்து ஐ வுட் ரெக்கமெண்ட். ஆக்சுவலாக நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. நாங்கள் இப்போ தான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்தோம். இங்கே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் அண்ட் டின்னரும் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்கீங்க. பட் அது காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாது, பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் காம்ப்ளிமெண்ட்ரி. அண்ட் சூப்பராக இருக்குங்க, ஒர்த்து. நான் புக் பண்ணது வந்து டாய் காட்டேஜ் வித் யூனோ ஸ்விம்மிங் பூல் வியூ, பால்கனி வியூ வந்து ஃபுல்லாக எடுத்திருக்கேன். லைக் ஓரளவுக்கு காமிச்சிருக்கேன். சூப்பராக இருக்குது. ரொம்ப பெரிய ரெசார்ட்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன காம்பேக்டான ஒரு ரெசார்ட். நல்லாயிருக்கு. ஒரு வீக்கெண்ட் வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ஆனால் இது வந்து ஆரோவில்ல இருக்குது. ஸோ கொஞ்சம் நீங்கள் ஏதாவது போகணும், வேறு எங்கேயா போகணுன்னா நீங்கள் பாண்டிச்சேரி சென்டருக்கு போகணும். நீங்கள் ட்ராவல் பண்ணணும், ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் இது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஏதாவது கோவில் கோவில் போனாலும் சரி, ஒயிட் டவுன் போனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் காலனி போனாலும் சரி, எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் அவே. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் பட் ஆனால் ஆரோவில் ரோட்லேயே இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த சைடு ஈஸி. இந்த கெஃபேஸ்லாம் நீங்கள் ஆக்சசபிளாக இருக்கும், ஆரோவில் கெஃபேஸ்லாம். அண்ட் நீங்கள் சண்டே வரீங்கன்னா இங்கே சண்டே மார்க்கெட் ட்ரை பண்ணணும், பாண்டிச்சேரியில் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இங்கேருந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பேக்லாம் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். வண்டி எடுத்துகிட்டு சென்னைக்கு வண்டியை விட வேண்டியதான். ஸோ தட்ஸ் இட். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக பண்ணணுன்னு பார்த்தேன். ஒரு பைக் ரைட், மார்னிங் பைக் ரைடு போயிட்டு அப்படியே அதை வீடியோவாக பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஸோ பண்ணியாச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்து தூங்க வேண்டியதான். ஸோ கடையை சத்திலாமா. ஸோ இதே போல் எக்ஸைட்டிங் கண்டென்ட்ஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மேலும் வீடியோஸ் வரும் கண்டிப்பாக. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து சென்னை கிளம்பணும்.